அண்ட் பின்னில் அக்கௌண்ட் போடும்போது யூ கால் இட் அஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதே அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் யூ கால் இட் அஸ் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். ஏன் சார் இந்த டிஃபரன்ஸ் கேட்டுருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா பசங்கள்கிட்ட இருந்தும் இல்லாட்ட சே 500 rupees கலெக்ட் பண்ணுறீங்க ஒரு டே ட்ரிப் போகிறதுக்கு. ஓகேயா, போயிட்டு வந்துட்டீங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 450 rupees வருது. ஸோ யூ கலெக்டட் 500, ஆக்சுவல் 450. The remaining 50 rupees you collect as a surplus or profit. Correct, surplus. ஏன்னா you have to return back to the student. You have to return back. Because நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது there is no profit motive. அதாவது 500 rupees எஸ்டிமேட் பண்ணீங்க, எவ்வளோ வருது. சப்போஸ் 550 வந்ததுன்னா then the student has to contribute the balance, the difference. ஓகேயா, இதே உங்கள் ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டேயோ ஸ்போர்ட்ஸ் டேயோ வருது. அதுக்கு உங்களுடைய பிரதரோ யாராவது வந்து ரிலேட்டிவ் வந்து ஒரு ஸ்டால் வைக்கிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலோ இல்லாட்டி சமோசா ஸ்டாலோ வைக்கிறாங்க. அதுக்கு மொத்த செலவு அவங்களுக்கு 10,000 rupees ஆகுதுன்னு வச்சுவாங்க. ஓகே, இஃப் த சேல்ஸ் ஆர் கலெக்ஷன் இஸ் 12,000 rupees, then the difference 2,000 rupees is what? Correct, profit. ஏன்னா அந்த ஸ்டால் வைக்கும் போது இஸ் டேக்கிங் எ ரிஸ்க். கரெக்ட். ஸோ தெர் இஸ் எ பிஸ்னஸ், அதாவது தெர் இஸ் எ ப்ராஃபிட் மோட்டிவ். சரி, அவங்க ரிஸ்க் எடுக்கும்போது த மைண்டில் வந்து டு மேக் மணி தான் ப்ராஃபிட் மோட்டிவ். சரி, தட்ஸ் நாட் ராங் பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் எ ரிஸ்க். கரெக்ட். அதே 10,000 rupees செலவாயிட்டு இஃப் த கலெக்ஷன் இஸ் ஒன்லி 8,000 rupees, then you call it as a loss. Correct. So that is the difference between surplus or deficit and here profit or loss. Okay, thank you.